இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2025ஆம் ஆண்டில் குடிநீர் வரி அனைவரும் கட்டாயம் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டுக்கான குடிநீர் வரி எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றியும், அதை எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு விபி டேக்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே vptax.tnrd.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஐக்கன் ஆன பிறகு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்கணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு மதிப்பீடு தேடல்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வரி வகைன்னு சொல்லியிருக்கும். இதே சொத்து வரி, குடிநீர் வரி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் குடிநீர் வரி டீட்டெயில்ஸ் செக் பண்ணிட்டு அமௌண்ட் பே பண்ணுறதுல குடிநீர் வரி ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்க. குடிநீர் கட்டணம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு அடுத்ததாக உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம், பிளாக் நேம், வில்லேஜ் நேம் எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக குடிநீர் இணைப்பு என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கும். குடிநீர் இணைப்பு எண் தெரிஞ்சு அதை என்ட்ரு பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், அப்படி இல்லைனா உங்களோட வீட்டு நம்பர், 3ல் ஒரு ஆப்ஷன் மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ண பிறகு கேப்சா கோடு இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிட்டு சர்ச்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக ரிக்வீட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு வரிசை எண், வரி விதிப்பு எண், உங்களோட பெயர், வார்டு எண், தெருவுடைய பேர் எல்லாமே கொடுத்து வியூ பேன் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா குடிநீர் கட்டணம் மதிப்பீடுன்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே குடிநீர் கட்டணம்னு சொல்லிட்டு வரிசை எண், காலம், மாதாந்திரம், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணு சொல்லிட்டு மாதம் 30 ரூபாய்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. டோட்டல் அமௌண்ட் வந்து மொத்தம் சொல்லி கொடுத்துட்டு 320 ரூபாய் பே பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் செக் பண்ணி பார்த்துட்டு பேன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுடைய பேர் மட்டும் நீங்கள் இங்கிலீஷில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் உங்களுடைய இமெயில் ஐடி, இந்த 3 டீட்டெயில்ஸும் கம்பல்சரி என்ட்ரு பண்ணோம். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆகும். அதன் பிறகு கேப்சா கோடு இருக்கும். கேப்சா பார்த்து அப்படி டைப் பண்ணுங்கள். கேப்சா பார்த்து அப்படியே கரெக்டாக டைப் பண்ண பிறகு சர்ச்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் இருக்கும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இணைப்பு விவரங்கள்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. குடிநீர் வரி வசூல்னு சொல்லிட்டு அதற்கு கீழே இருக்கும். ஒவ்வொரு மாதத்திற்கு அமௌண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம செக் பண்ண மாதிரி ஷோ ஆகும். டோட்டல் அமௌண்ட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கு கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பேமெண்ட் கேட்வே ஆன்லைன் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி இதற்கான ரிசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து குடிநீர் விவரங்களை பார்வையிட்டு பேமெண்ட் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.